ஹாய், இன்றைக்கான பாக்கியலக்ஷ்மி ரிவ்யூ பார்க்கலாம். ஈஸ்வரி வந்து காஃபி போட்டுட்டு வந்து குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ ராதிகாவோட அம்மா வந்து ஈஸ்வரி கிட்டே பேசுகிறாங்க. 2 பேரும் நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போதே சண்டை வந்துடுது 2 பேருக்குள்ளே. அப்புறம் 2 பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ராதிகா வந்து உள்ளே தூங்கிட்டு இருக்கவங்க வந்து எந்திரிச்சு வந்து என்னாச்சுன்னு கேட்குறாங்க. 2 பேரும் என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டிங்களா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. ஈஸ்வரி நான் உன் நிம்மதியே கெடுக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோச்சிட்டு போய் படுத்து தூங்கிடுறாங்க. ராதிகா அம்மா நான் அந்த வீட்டை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போய் தொலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாயிருது. ராதிகா அம்மாவும் அழுதுகிட்டு இருக்காங்க, ஈஸ்வரியும் அவங்க ரூமில் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கோபி வீட்டுக்கு வராரு. அப்போ ராதிகா சொல்கிறாங்க, இப்போ அம்மா ஒன்றுமே சாப்பிடலை, மதியத்துலேருந்து வெளியிலே வராமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அம்மாவை போய் கோபி பார்க்குறாரு. அவங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. அப்புறம் கிளப்பி பார்க்குறாரு, எந்திரிக்க மாட்டுறாங்க, மயங்கியிருக்காங்க. அப்புறம் ராதிகாவும் வந்துடுறாங்க, அவங்க அம்மா வந்துடுறாங்க. கூப்பிட்டு பார்க்குறாங்க, எந்திரிக்கலை. உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க. வெளியில் ஆம்புலன்ஸ் நிற்கிறத பார்த்துட்டு செல்வி யாருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஈஸ்வரி அம்மாவுக்கு தான் ஏதோ மயக்கமாயிட்டாங்க போல இருக்குது, அதனால் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்கன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இதை உடனே போய் பாக்கியாட்ட சொல்கிறாங்க. அவங்க பாக்கியா, செலியன், தாத்தா எல்லாரும் போய் பார்க்குறாங்க. கோபிக்கிட்ட என்னாச்சுன்னு கேட்கும்போது அம்மா சாப்பிடாம இருந்ததுனால மயங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா உள்ளே அப்படியே எட்டி பார்க்குறாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ஒன்றும் இல்லை, ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. யாராச்சும் போய் பாருங்கன்னு சொல்லும்போது 2 பேர் மட்டும் போங்கன்னு சொல்லும்போது பாக்கியாவும் அவங்க மாமனாரும் உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்போ அங்கே ராதிகாவும் வந்துடுறாங்க. ராதிகா வந்தோடனே கோபி வந்து ராதிகாவை திட்டுறாரு. உன்னால தான் இப்படி ஆச்சு, நீ ஏன் இங்கே வந்த, உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இப்போ ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்லாம் சொல்லி திட்டுறாரு. அதோட இந்த ப்ரோமோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.